வணக்கம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்து கழுவி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி கொஞ்சோண்டு எடுத்து இதில் ஊற வச்சுருக்கிறேன். தேவையான ஆயில் எடுத்துக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். வாங்க செய்யும்போது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கோங்க. இது கேரளா ஸ்டைல்னால தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை, இனி வெங்காயத்தை சேர்த்துடலாம். 4-5 பூண்டு இது மாதிரி தட்டி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட வெண்டைக்காய் சேர்த்து வதக்கிடலாம். இந்த 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம். இதில் வளவளப்பாக இருக்கிற அந்த தன்மை போகிறது வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அடுப்பை மீடியமாகவே வச்சு எரிய விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், சீக்கிரம் வதங்கும். இது வதங்கட்டும். இப்போ காய் ஓரளவு வந்தாச்சு. இனி மசாலாலாம் சேர்த்துடலாம். பொடி ஐட்டம்லாம் சேர்ப்போம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள். தக்காளி சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புளி கரைச்சி 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் அதை சேர்த்து விட்டுடலாம். இனி இந்த புளி கரைசல் விட்டதுனால அது அவ்வளோ நல்லா கொதிச்சுட்டு அந்த புளி வாசம் போட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா கொதிச்சுட்டு புளி வாசம் போயிடுச்சு. இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதில் 1 டம்ளர் அளவு தண்ணி, ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்க்குறேன். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இனி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த புளிக்குழம்பு கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிருக்கு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு கேரளா ஸ்டைலில். கொஞ்சம் மல்லி இலை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இவ்வளோதான். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு நல்லா இருக்கும். தோசைக்கு இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப புளிப்பு இருந்துச்சுன்னா தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட முடியாது. இது ஓரளவு புளிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.